ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் ஒரு சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு குக்கரில் ஒரு 100லேருந்து 150 கிராம் துவரம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 2 ஸ்பூன் பச்சைப்பருப்பு ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4-5 பல்லு பூண்டு பல்லு சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2லேருந்து 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு குக்கரில் 3லேருந்து 4 விசில் நல்லா பருப்பு மசிகிற அளவுக்கு விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே குக்கரில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரை இலையை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துட்டு கூடவே உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி இப்போ நமக்கு அந்த கீரை நல்லா வேகணும். இப்போ நல்லா அது வேகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகிற வரை வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை வந்து கிரைண்ட் பண்ணோம். நம்ம எதர் மிக்சிலேயோ அப்படி இல்லைனா வந்து பருப்பு கடையிற சட்டிலேயோ போட்டு நல்லா கொஞ்சம் கரைஞ்சி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். அந்த தாளிப்புக்கு வந்து நம்ம ஒரு சின்ன கடாயில் வந்து எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வடகம் அப்படி இல்லைனா வந்து பூண்டு தட்டி 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா இல்லை 2 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த தாளிப்பை வந்து நம்ம கீரையில் சேர்த்து கிண்டி விட்டோன்னா சூப்பரான மணத்தக்காளி கீரை கடையல் வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்துக்கு வித் பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா வந்து வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.